இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையில் இந்த லைவ் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், உங்களை பலப்படுத்துகிற ஒரு நாளாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் பிரசன்னத்தில் பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இன்பம் அது உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு இன்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற பிரசன்னம், நம்மளை தைரியப்படுத்துகிற பிரசன்னம், நம்மளை திரும்ப ஓட வைக்கிற பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய வீடுகளில் இந்த பாடல்களை, இந்த ஜெப நேரங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் உங்கள் வீடுகளில் இறங்கி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானித்து ஜெபித்து விட்டு தொடர்ந்து நம்ம ஆராதனைக்குள்ளாக போகிறோம். வேதத்தை திறந்து ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:3 நம்ம பார்க்கிறோம், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த வசனம். அடிக்கடி நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். சபைகளில் இதை குறித்து பிரசங்கிப்பதை இது ஒரு வாக்கு தத்தமாய் நம்ம ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கலாம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறது யாரில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை என்று சொல்லும் பொழுது மரியாள் சொல்றாங்க இல்லையா, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி மரியாள் பாடுறாங்க. மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த கிரியை அது மகிமையா இருந்தது. அவருடைய வாழ்வை குறித்து, அவங்களுடைய காரியங்களை குறித்து இன்றைக்கு வரைக்கும் பேசத்தக்கதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த மரியாளுடைய வாழ்க்கையில கிரியை செய்தது நிமித்தம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள்லையும், எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது பாருங்களேன், அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால சில காரியங்களை செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும் தான். ஆனால் நாம் செய்வதை காட்டிலும் கர்த்தர் செய்யும் பொழுது ஹல்லேலூயா, அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பணபலத்தினால, நம்முடைய பேச்சினால, நம்முடைய படிப்புனால, நம்முடைய சம்பாத்தியத்தினால, நம்முடைய சாதுரியத்தினால சில காரியங்களை நிஜமாகவே செய்து முடிச்சிடலாம். ஆனால் அந்த காரியங்களை காட்டிலும், மனுஷன் செய்வதை காட்டிலும், மனுஷனால செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் அது தேவன் செய்யும் பொழுது அது மகிமையா இருக்கும். அது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம் என்று சொன்னது போல அது ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், நம்மை பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்பொழுது கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ யாரில் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று பார்க்கும் பொழுது அதில் முந்தின 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 49 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 49:1 மற்றும் 2 வசனங்கள். தீவுகளே, தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள், கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஹல்லேலூயா. யாரில் ஆண்டவர் மகிமைப்பட முடியும் தெரியுமா? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி
ஆக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். இப்படிப்பட்ட தாசனை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த முதல் காரியம் பாருங்க, என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. இந்த 2ஆம் வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யாரில் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று பார்க்கும் பொழுது முதல் காரியம், என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 140 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 140 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 140:3. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஹalleluya. அங்க நம்ம பார்த்தோம், ஏசாயால பார்த்தோம், வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார். இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். ஆனா அந்த உதடுகளின் கீழே என்ன இருக்கு தெரியுமா? விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கூர்மையை ஆண்டவர் சொல்லல. ஹalleluya. சர்ப்பத்தை போல், சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது தந்திரமுள்ளவன் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தந்திரமான பேச்சுகளை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. கூர்மையான வார்த்தைகளை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அந்த பாம்பின் விஷம் போல விஷமாயிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஹalleluya. சங்கீதம் 64 இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கூர்மையான அம்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 64:4 வசனத்தை நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். இங்க ஒரு வார்த்தை இருக்கு. அது எப்படிப்பட்ட வார்த்தை? கசப்பான வார்த்தை. ஹalleluya. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட கூர்மையை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. கசப்பான வார்த்தைகள், கூர்மையான வார்த்தைகள். ஹalleluya. தந்திரமுள்ள வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவில வருகிறதா? ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள்ல பிரியப்படுகிறதில்லை. ஹalleluya. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல உங்க மகிமையை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஒருவேளை நீங்க நீண்ட நாள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது? ஹalleluya. அங்க நம்ம ஏசாயால பார்த்தது போல அவர் வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார். ஆனா இங்க கூர்மை குறித்து இவ்வளவு காரியங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தந்திரமான கூர்மையான வாய், விஷமுள்ள நாவு, ஹalleluya, கசப்பான வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்ல, மாறாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எப்படிப்பட்ட கூர்மையான பட்டயமாய் நம்முடைய நாவு இருக்கணும் தெரியுமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? கர்த்தருடைய வார்த்தையாகிய கருக்குள்ள பட்டயம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். ஹalleluya. வாயிலே வேதம் இருக்கிறதா? கூர்மையான பட்டயம் போல பட்டய குத்துகளை போன்ற வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறதா? இல்ல வசனம் புறப்படுகிறதா? யாரில் மகிமைப்படுவார் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் நம்ம வாயிலிருந்து புறப்படும் பொழுது, ஹalleluya, கர்த்தருடைய கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வேத வசனம் நம் நாவில் இருக்கும் பொழுது சத்ருவை முறியடிக்க முடியும். ஹalleluya. ஏன்னா யோசுவால கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹalleluya. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதுன்னு தெரியுமா? கசப்பான வார்த்தைகளை அல்ல, கோபமூட்டுகிற வார்த்தைகளை அல்ல, ஹalleluya, விஷம் போன்ற வார்த்தைகளை அல்ல, தந்திரமான பேச்சு அல்ல. நான் இப்படி சொன்னா இப்படி நடக்கும், இப்படி சொன்னா இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க, இப்படி சொன்னா என்ன நல்லவன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட தந்திரமான வார்த்தைகளை அல்ல. ஹalleluya. நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமானால் அது கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குற வார்த்தையா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு காலையில கூட நீங்க தேவையில்லை
தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், கோபமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அது கர்த்தருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில நடப்பிக்க மாட்டாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற அந்த பட்டயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையாகிய ஹல்லேலூயா கருக்குள்ள பட்டயம் நம் உதடுகள்ல காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றொரு பட்டயம் என்ன தெரியுமா? சாத்தானை வீழ்த்தத்தக்கதான பட்டயம் என்ன தெரியுமா? துதி. ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக அங்க எழும்பி வரும் பொழுது, சத்துருக்கள் எழும்பி வரும் பொழுது, யோசபா துதிக்கும் பொழுது ஆயுததாரிகள் எல்லாம் அனுப்பல, துதியை ஏறெடுத்தார். ஆண்டவர் அங்கு மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சாமர்த்தியமான பேச்சினால, நம்முடைய தந்திரமான பேச்சினால உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தினாலே ராஜ்யங்களே ஜெயித்தார்கள். இன்னைக்கு பல வார்த்தைகளை பேசி நீங்க போராடி கொண்டிருக்கலாம். சில நபர்களோடு பேசி அப்படி பேசி இப்படி பேசி, அன்பா பேசி கோவமா பேசி எவ்வளோ பேசிட்டேன், ஆனா முடியல. நீங்க சொல்றீங்களா? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொன்னது போல விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. நிச்சயமாக ஹல்லேலூயா, அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்தை வீழ்த்த அது ஒரு ஆயுதம், கர்த்தர் செயல்பட அது ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாயில கர்த்தருடைய வசனம் இருக்கணும், கர்த்தருடைய துதி இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை கொண்டிருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களா எனக்கு இருக்கணும். ஒரு நிமிஷம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே என் வாயை நீங்க கூர்மையான பட்டயமாக்குங்கப்பா, வசனத்தை பேசுகிற பட்டயமாய். ஹல்லேலூயா. இருதயங்களை உடைக்கிற ஆண்டவரே வார்த்தைகள் என்னிடத்துல இருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை தந்திரமாய் நான் பேசி ஜெயிச்சிடலாம் நினைச்சிருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆனா ஏன்னா என்னுடைய நீதி ஹல்லேலூயா உம்முடைய கிரியையை நடப்பிக்க முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய மகிமையை கொண்டு வர முடியாது. நீர் கிரியை செய்ய ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பட்டய குத்துகளை போன்ற வார்த்தைகள் புறப்பட்டது உண்மைதான். கசப்பான வார்த்தைகள், கூர்மையான ஹல்லேலூயா மற்றவர்களை குத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டது போல இன்றைக்கு நீங்க காணப்படலாம். வாயில பேசி ஒருவேளை இன்றைக்கு சோர்வடைந்து காணப்படலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாயை திறந்தால் ஹல்லேலூயா குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொன்னது போல தேவையில்லாத வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஹல்லேலூயா, உம்முடைய துதி, உம்மை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் ஹல்லேலூயா, விசுவாச அறிக்கைகளை செய்து நாங்கள் ராஜ்யங்களை சுதந்திரிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினையாமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவன் என்னை ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நடப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை
குறித்து இன்னைக்கு தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் பொழுது, நம்மளால் செய்யக்கூடியதை நாம் செய்யும் பொழுது, நாம் செய்யத்தக்கதாக இருக்கிற காரியங்களை நம்ம கையில் நம்மளால் செய்ய முடிய காரியங்கள், நம் கையினால் செய்ய முடிந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கைமீறி இருக்கிற காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த வாயிலிருந்து என்ன பேச வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த ஏசாயா 49:2 நம்ம பார்க்கும் பொழுது, அவர் என்னை தன் கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிற, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம் கர்த்தருடைய பாதுகாப்பை குறிக்கிறது, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை குறிக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் கையில் மறைந்திருக்க, அவர் கரத்தின் நிழலில் மறைந்திருக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6 நம்முடையாக வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடங்கி இருக்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் மறைத்து சில நேரம் வைப்பார், அவர் வெளியில காட்டாம சில நேரம் வைப்பார், அதற்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்க நடத்தினாலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரம் காத்திருக்க வைத்தாலும் அதுக்கும் ஒப்பு கொடுக்க. ஹல்லேலூயா. சில நேரம் சில காரியங்களை நம்ம செய்ய வைக்கும் பொழுது சில நேரம் அது கஷ்டமா இருந்தாலும் அதையும் செய்ய அவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தினால் என்னை அவர் கரத்துல நான் ஒப்பு கொடுத்துடுறேன்ப்பா, உங்க நிழல்ல நான் மறைஞ்சிடுறேன், உங்களுடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீங்க என்ன நடத்தினாலும் சரி, நடத்தாம ஒரு இடத்துல நீங்க என்னை வைத்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்னை மறைத்து வைத்திருந்தாலும் சரி, என்னை வெளியில கொண்டு வந்தாலும் சரி, நான் உங்க கரத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. இல்ல 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 நான் காத்திருக்க முடியாது, இது ஆண்டவர் சித்தம் இல்ல, இல்ல இவ்வளோ மறைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம பொறுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் செயல்படும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்வில் அவரை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 49:3 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 49:3 கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாமா? அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே. 2 கடைசி பகுதி. என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். ஹல்லேலூயா. துலக்கமான அம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பாலிஷ் பண்ணி அதை ஷார்ப்பாக்கின ஒரு அம்பு. ஹல்லேலூயா. அதை கூர்மையாக்கின ஒரு அம்பு. பாலிஷ் பண்ணும் பொழுது, ஷார்ப் பண்ணும் பொழுது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை அந்த புடமிடும் பொழுது அது கொஞ்சம் அக்கினியில் போடப்படும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப கொதிக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா முடிவிலே அது பொன்னாக விளங்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் என்னை துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா துணியிலே மூடி வைக்கிறார். எதை அம்பரா துணியில மூடி வைப்பாங்க? உடைந்து போன அம்பையா? கூர்மை இல்லாத அம்பையா? உதவாத அம்பையா? இல்ல, எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கிற அம்பை அம்பரா துணியில வைப்பாங்க இல்லையா? எல்லா அம்புகளும் கரெக்டா இருக்கா? எல்லா அம்புகளும் நான் ஏற்றும் பொழுது அது கரெக்டா எதிரிய அங்க அட்டாக் பண்ணுமா? அங்க போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுமா? இது உடைஞ்சு போயிருமா? இது வீக்கா இருக்கா? எல்லாவற்றையும் பார்த்து அதுல வைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த அம்புகள் அது எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட அம்புகள், ஆயத்தத்தோடு இருக்கிற அம்புகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரில் ஆண்டவர் மகிமைப்படுவார் தெரியுமா? ஆயத்தமா இருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. அன்றைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே சொன்னாங்க,
மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னார், கற்சாடியை நிரப்புங்க. உடனே கற்சாடியை நிரப்பிட்டாங்க. ஐயோ, இந்த கற்சாடியா, இதில் தண்ணியை நிரப்புனா என்ன ஆகும்? இது அழுக்கா இருக்கே, இதில் 6 கற்சாடி போதுமா, அவ்வளோ போதுமா, இது பத்தாதே என்று சொல்லியெல்லாம் கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் அவர் சொற்படி செய்ய. அந்த அதிகாரத்தின் கடைசியில் நம்ம பார்க்க முடியும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவை கொண்டு வந்தார். ஆனால் எதிரி இருக்கிறான்னு அவர் அதுக்கு மேலே போய், இனி நான் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன், இனி நான் கொஞ்சம் சாப்பிட்டு நான் உடம்பை தேத்திட்டு வரேன் என்று சொல்ல, அந்த எதிரியை ஃபேஸ் பண்ணுவதற்கு, எதிர்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. யாகேலுடைய வீட்டில் ஒரு சத்ரு வரும் பொழுது சத்ருவை எதிர்க்க ஆயத்தமாய் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாங்க, முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஒரு மீனும் அகப்படலை ஆண்டவரே என்று சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆழத்துல கொண்டு போய் போ. உடனே போய் போட்டாங்க. ஆண்டவரத்தில் கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே பகல்ல மீன் பிடிக்க முடியுமா, உஷ்ணம் அதிகமா இருக்குமே, மீனெல்லாம் நைட்டே நாங்க பார்த்துட்டோம், இல்லை காலையில வரப்போகிறதா என்று பேசல. உடனே போய் வலையை வீசினார்கள். வீசத்தக்கதாய் அவர்கள் வலைகளை அலசி ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்க மகிமைப்பட முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. ஆனா 5 கன்னிகைகள் தான் ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் தான் கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த முடியாது. ஆயத்தம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்பட முடியாது. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே உம்முடைய மகிமை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீங்க வெளிப்படுத்த நீங்க என்ன சொன்னாலும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன அமைதியா இருக்க சொன்னாலும் நான் அமைதியா இருக்கிறேன்ப்பா. நீங்க என்ன போய் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாலும் நான் சொல்றேன்ப்பா. ஆண்டவரே என்ன நீங்க ஊழியம் செய்ய அனுப்பினாலும் நான் செய்கிறேன், சும்மா இருக்க சொன்னாலும் செய்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், உம்முடைய வேலைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், மற்றவர்களை உமக்கு நேராய் நடத்த ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய மகிமையை சொல்லுங்க. திருமண தடைகள்ல உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற அந்த மலட்டு வாழ்க்கையில உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது. ஆனா நீர் செய்யும் பொழுது அது மகிமையா இருக்குமே. எங்களால முடியாத காரியத்தையும் தேவரீர் முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே. எங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம ஏதோ நடந்துட்டு போட்டோம், என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சோர்வாய் நீங்க படுத்துட்டீங்களா? இல்ல ஆண்டவர் உங்களை ஹல்லேலூயா தட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னும் நீங்க படுத்து இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற கிரியையை பார்க்க ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பேச ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது போல நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நான் எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், ஆனா இனிமேல் என்னால முடியாது, நீர் கையை நீட்டவில்லை என்றால் இந்த காரியத்துல எங்களால ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் உங்க கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கிறார்களோ, உம்முடைய முகத்தின் மகிமையை அவர்கள் வாழ்க்கையில, அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல, அந்த பிரச்சனைகள்ல நீர் வீச செய்வீராக. ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்களை பார்க்க ஆண்டவரை அனுபவிக்க கிரியை செய்வீராக. உம்மையே நம்பி இருக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல,
மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர். உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர். உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர். உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.